நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல இருந்து ஒட்டுமொத்த 38 மாவட்டத்துல இது வரைக்கும் 21 மாவட்டங்கள் வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல டெய்லி அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 மாவட்டம் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ 4 மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். சோ இதோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக 25 மாவட்டங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்றீங்க. பட் உங்க டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு லாஸ்ட் 10 days வீடியோவை நீங்க செக் பண்ணாலே போதும், இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கோம், அதை நீங்க பார்த்தாலே போதும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயிலடி நவீன் 735855@gmail.com, மூன்றாவது மெயிலடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயிலடி மூலமா உங்களுடைய கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, பண்ணாம ஒரு மாவட்டமா ஒரு வெப்சைட்டா ஓபன் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து 38 மாவட்டங்கள் வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன் பை ஒன்னா போட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 21 மாவட்டங்கள் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்டேட் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 மாவட்டங்கள் பார்க்க போறோம். சோ ஒட்டுமொத்தமாய் 24 மாவட்டங்கள். சோ அதுல பார்க்க போற முதல் மாவட்டம் திருச்சி மாவட்டம். நிறைய நண்பர்கள் திருச்சி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏதோ திருச்சியில வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா 4 நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஒன்னு 15ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி முடியுது, இன்னொன்னு 6ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி முடியுது, இன்னொன்னு 23ஆம் தேதி ஆரம்பிச்சு 6ஆம் தேதி முடியுது, இன்னொன்னு 23/6. சோ இதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் இப்படி ஓபன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். சோ திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒன் ஸ்டாப் சென்டருக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நமது முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில ஒன் ஸ்டாப் சென்டர் ஓபன் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டருக்கான கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இதுக்கு 30/5/2026 மாலை 5 மணிக்குள்ள அஞ்சல் மூலியமாவோ இல்லைன்னா நேரிலோ கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளருக்கு ஒரு காலி பணிகள் மாதம் 10,000 சம்பளம். 10th 12th முடிச்சிருந்து ஒரு உடன் பணியர்ப்பம் இருந்தாலே போதும், விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கான அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அபிஷியல் அட்ரஸ் பாத்தீங்கன்னா உதவி இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், திருச்சிராப்பள்ளி. சோ இதுதான் பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன். அடுத்து இரண்டாவது நோட்டிபிகேஷன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ண நினைச்சாலும் சரி, இதுல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிவேர் ஜெனரல் டியூட்டிக்கு தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல், செபி ஃபார்மா, ஹெவல்டர், சோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அபிஷியலா பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அது என்னென்ன போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்துக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் நேம் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆபீசர், இன்ஸ்டிடியூஷனல் கேர், ஒரு பணியிடம், மாதம் 27,804 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி, சமூக பணி, சமூக குழந்தைகள் மேம்பாடு, மனித உரிமைகள், பொது மேலாண்மை, இந்த மாதிரி ரிலேட்டட் டிகிரி எடுத்து படிச்சு வந்திருக்கணும். அதாவது 10th 12th முடிச்சு டிகிரி முடிச்சு அதே மாதிரி பிளஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அப் டு 42 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NE1 முதல் தளம், மெக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 621-001. சோ இந்த அட்ரஸுக்கு தான் பாத்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இவங்களே இங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க திரையில பார்க்கலாம். அதாவது 0431241303
55 இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணி நீங்க பேசணும்னு நினைச்சாலும் பேசலாம். சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா சோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுல வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டுக்குங்க. இதுல என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், ஃபாதர், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், போன் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி ரிலிஜியன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருக்குதா, கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா, பிசிக்கலி சேலஞ்சா இல்லையா, அதுக்கப்புறம் விண்டோ டிவோர்ஸ்டு டெஸ்டட் விண்டோவா செப்பரேட்டடா இருக்கீங்களா இல்லையா, அதே மாதிரி என்ஜிஓ அடாப்ஷன் ஏஜென்சில வளர்ந்துக்குள்ள இல்லையா, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது என்ஜிஓல வந்துட்டு இன்வால்வ் ஆனவங்களா இல்லையா, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ப்ளீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே அக்னாலஜ்மெண்ட் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் சைனு, டேட்டு, பிளேஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/6/2026 உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர மாதிரி அனுப்பணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருச்சிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 4வது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறதா 4வது நோட்டிபிகேஷன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சியில மாவட்ட குழந்தை உதவி மையத்தில் இருந்தா கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் 1 அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆபீசர், இது ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் 1. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27,000 சம்பளம், இதுக்கு 28,000 ரூபாய் சம்பளம். கல்வி தகுதி, சமூக பணி, சமூக குழந்தைகள் மேம்படுத்தும் உரிமை, பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேம்பாடு, இதுல ஏதாவது ஒரு பிரிவு எடுத்து படிச்சிருக்கணும் வந்துட்டு சொல்லிக்காங்க. குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக மேற்பார்வையில சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 21,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. 10th 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க. அப் டு 42 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்துல வந்துட்டு பூர்த்தி செய்யப்படும் படிவங்கள் டேஷ் அன்று மாலை 5:30 மணிக்கு அனுப்பணும். சோ இதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1, முதல் தளம், மெக்டொனால்டு ரோடு, கலையரங்கு வளாகம், கான்டன்மெண்ட், திருச்சி 620-001 இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் வந்து கேட்டிருந்தீங்க. இது தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ 19/5/2026 முதல் 30/5/2026 ஆல்ரெடி நம்மள வீடியோ போட்டுட்டோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காமயே வந்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ மறுபடியும் வந்து நம்ம உங்களுக்காக வந்துட்டு தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வியூ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் இப்படி ஓபன் ஆயிடும். சோ தமிழக அரசின் சமூக நலத்துறை கீழ் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர், அதாவது திருச்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோயம்புத்தூர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, திருப்பூர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, தாராபுரம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே கேஷ் ஒர்க் 24/7 சோ ஒர்க் வந்து இருக்கும். 30/5/2026 அப்ளிகேஷன் அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக அலுவலகம், பழைய மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டடம் பின்புறம், பழைய மாவட்ட ஆட்சியரகம், தர்மபுரி 636-705 சோ இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். அதே மாதிரி கேஷ் ஒர்க்கர் போஸ்டிங் வந்து 18,800 ரூபாய் சம்பளம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு எடுத்து படிச்சுக்கணும், உள்ளூர் விண்ணப்பதாரா இருக்கணும், வன்முறையாளர் அப்படி பெண்களுக்கு உதவி புரிதல் குறைஞ்சபட்சம் 2 வருடம் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 38 வயதிற்குள் மிகாமல் இருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். 3 மாதத்திற்குள் எடுத்துக்கக்கூடிய போட்டோ வந்து ஒட்டிட்டு போட்டோ மேல இப்படி வந்து சிக்னல் இப்படி போடணும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 10th 12th டிகிரி, போஸ்ட் டிகிரி, டிப்ளமோ முடிச்சீங்கன்னா அது. ஸோ இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன கம்பெனியில வேலை பார்த்துறீங்க, டெசிக்னேஷன், ஆர்கனைசேஷன், எந்த இயர் டு எந்த இயர், உங்களுடைய ஒர்க்கிங் நேச்சர் ஆஃப் ஒர்க் டியூட்டிஸ் இது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பொசிஷன், அதுக்கப்புறம் பிளேஸ், டேட்டு, சைனு கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர், அடிஷனல் பில்டிங் பேக் சைட், ஓல்டு கொலாபரேட்
கேம்பஸ் தர்மபுரி 636 705 போன் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தருமபுரி மாவட்டம். அடுத்து நம்ம பார்க்க போற 3வது மாவட்டம் ஈரோடு மாவட்டம். மறுபடியும் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடியதான் பார்க்க போறோம். சோ இது 27ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதனாலதான் மறுபடியும் ஆட் பண்ணி நம்ம சொல்றோம். சோ கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம், தர்மபுரி, அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். இந்த 5 மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் நமது முதலமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. 27/5/2026 மாலை 5 மணிக்குள்ள அனுப்பணும். மூத்த ஆலோசகர் 1 காலி பணியிடங்கள். சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி சமூக பணி எடுத்து படிச்சுக்கணும். 3 ஆண்டு குறைஞ்சபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மாதம் 22,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தகவல் தொழில்நுட்பணியாளர் 1 காலி பணியிடங்கள். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி தகுதி பணியாளர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் மற்றும் கணினி பொறியியல் எடுத்து இளங்கலை பட்டம் வந்து படிச்சிருக்கணும். மாதம் 20,000 வந்து சம்பளம். அதற்கு அடுத்தபடியாக வழக்கு பணியாளர் 2 காலி பணியிடங்கள். இதுக்கு கல்வி தகுதி சமூக பணி சார்ந்த பட்டம் உளவியல் பட்டம் எடுத்து படிச்சு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட சமூக அலுவலர், மாவட்ட சமூக அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6வது தளம், ஈரோடு 638/011. சோ இதுதான் வந்து நோட்டிபிகேஷன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தலாம். ஜஸ்ட் இது வந்துட்டு கொடுத்தாலே போதும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடும். சேம் அதே தாங்க, எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. என்ன போஸ்ட் விண்ணப்பிக்க போறீங்க, 3 போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய இது சைனு, உங்களுடைய நேம், கேபிட்டல் லெட்டர், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஏஜ், அதுக்கப்புறம் மெட்ரிக் மேரிடா, சிங்கிளா, அன்மேரிடா, அதுக்கப்புறம் விண்டோ டிவோர்ஸ்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நேமு அண்ட் கார்டியன் நேமு, நேஷனாலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், அதுக்கான ப்ரூஃப், அட்ரஸ் கம்யூனிகேஷன், அதுக்கான ப்ரூஃப், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஏதாவது சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கீங்க ஒர்க் ஷாப் ரிலேட்டட்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளேஸ், டேட்டு, சைனு எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். அடுத்து நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்துட்டு 9 காலி பணியிடங்கள். லெவல் 2க்கு வந்துட்டு 19,000 முதல் 63,500 சம்பளம். 18 முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 காலி பணியிடங்கள். லெவல் 2க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 38 காலி பணியிடங்கள். லெவல் 1க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 18 முதல் 25 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு 5 காலி பணியிடங்கள். லெவல் 4 கொடுத்திருக்காங்க. 25,500 முதல் 81,100 வரை கொடுத்திருக்காங்க. 18 முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சூப்பர்வைசர் நெட்வொர்க்கிங் 1 காலி பணியிடங்கள். லெவல் 5 29,200 முதல் 92,300 சம்பளம். 18 வயது முதல் 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் 4 காலி பணியிடங்கள். லெவல் 5க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 29,200 முதல் 92,300 சம்பளம். 18 இருந்து 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 4 காலி பணியிடங்கள். லெவல் 5 29,200 முதல் 92,300 சம்பளம். 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். லைன்மேன் 2 காலி பணியிடங்கள். 25,500 இருந்து 81,100. 18 இருந்து 27 விண்ணப்பிக்கலாம். போட் பில்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். 19,900 முதல் 63,500 சம்பளம். 18 வயசுல இருந்து 27 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆபரேட்டருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு 18,000 இருந்து 56,900 சம்பளம். 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதுல எக்ஸ் சர்வீஸ்மேன் அதிக மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேகன்சிஸ். அதுல எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இஎஸ்எம்க்கு வந்துட்டு 3 வேகன்சிஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் வீக் பர்சன், ஸோ யார் வேணாலும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 78 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்துட்டு போட்டோ ஒட்டிக்கோங்க, போட்டோ மேல சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், டேட், மந்த், இயர், அதுக்கப்புறம் வந்துட்டு யூஆர்ஆ, அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் இல்ல மாற்றுத்திறனாளியா, ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஐடென்டிபிகேஷன் மார்க் 1, 2, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், நேம் ஆஃப் தி போஸ்ட், பிரசன்ட் போஸ்ட் ஹெல்டு, பிரசன்ட் பே அண்ட் லெவல், அதுக்கப்புறம் 10th டோட்டல் மார்க்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் பாசிங், 12th ஐடி, அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ல என்க்ளோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ்னா அதோட டாக்குமெண்ட், அதற்கு அடுத்தபடிக்க பிரசன்ட் அட்ரஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ், தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் எடுத்துட்டு அந்த டிடியோட டீடைல்ஸ் வந்துட்டு எடுத்து நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுடைய சைனு, அதுக்கப்புறம் பிளேஸ், டேட்டு கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய இது வந்துட்டு 6/6/2026 வந்துட்டு அனுப்பணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சோ இன்னைக்கு 4 மாவட்டத்துல வந்து பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டம், 2வது ஈரோடு மாவட்டம், 3வது தருமபுரி மாவட்டம், 4வது திருச்சி மாவட்டம். இந்த 4 மாவட்டத்துக்கான நோட்டிபிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com, 2வது மெயில் naveen99650@gmail.com, 3வது மெயில் naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமா உங்களோட கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.